50 நாளில் கதையே மாற்றணுன்ற சீரியஸில் நீ நாள் ஒன்று. நேற்று நைட்டே செட்டிங்காக 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு பார்த்தேன். ஏன் கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அப்புறம் ஓட்ஸை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஃப்ரெண்டு ஒர்க் அவுட் பண்ண வரேன்ற மாதிரி சொன்னான். அப்புறம் அவனே ஃபோன் அடிச்சு ஈவினிங் போகலான்னு சொன்னான். நான் வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெக்கும் ஷோல்டரும் தான் ட்ரெயின் பண்ணேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது என்னை பார்த்தா எனக்கே சரி போகுது. வந்த கையோட ப்ளூ ராக்கு தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மிஷினில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சுட்டு வந்து யாருக்கு ஆயில் அப்ளை பண்ணிருந்தான். அப்புறம் காலை உணவுக்கு ப்ரோட்டீன் தோசை மேக்கிங்கு. நம்ம குக்கிங் ஸ்கில்லே வேறு மாரி கைஸ், செஃப்புக்கே டஃப் கொடுப்போம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டயட் சார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி மாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு 2000 கேலரிஸ் தானே. அந்த மாஸ்டர் வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு பெரிய சைஸ் மீலை உள்ள தட்டு பிக் ஸ்லீப்பு. திடீர்னு ஒரே சத்தம், என்னடான்னு பார்த்தா மழை பெய்யுது. ஈவினிங்காக ஒரு ஃபோனு, வாடா ஜிம்முக்கு போகலான்னு. சரின்னு நானும் கிளம்பி போயிட்டேன். அவனுக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு ஆப்ஸ் ட்ரைன் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் ஆப்ஸ் மட்டும் ட்ரைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ். ரொம்ப நாளாகவே போடாமலே ஒரு ஷர்ட் அப்படியே வச்சிருந்தேன். அது எப்படியோ கண்டுபிடிச்சி போட்டுன்னு கிளம்பிட்டேன். அங்கே போன உடனே ஞாபகம் வந்துச்சு, காலைல மிஷினில் போட்ட ட்ரெஸ்ஸை காய வைக்கவே இல்லைன்னு. சரின்னு அதை அப்படியே தட்டி விட்டு அங்கே போனதும் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். நான் தான் வெடி பண்ணி வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷனில் கொஞ்சமாக நானும் பன்னீரும் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு இன்றைக்கி ஸ்டெப்ஸ் கவுண்டை கம்ப்ளீட் பண்ணேன். மாடியிலே போய் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்டா பைஸ்.